படித்ததில் மிகவும் வலித்தது. பெற்றோரை மனம் நோக செய்யாதீர்கள். கிட்டத்தட்ட 70 வயதிருக்கும் அவருக்கு என்னோடு சூலூர் பேருந்து நிறுத்தத்தில் ஏறி எனதருகே அமர்ந்தார். பளிரென நரைத்தும் கொஞ்சம் கூட கொட்டாத தலைமயிர்கள், உழைப்பின் மூலம் உறுதியடைந்த தேகக்கட்டு, பழைய வார் செருப்பு, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அழுக்கு தெளித்த வேட்டி, சட்டையுடன் கையில் சுருட்டி வைத்திருந்த தஞ்சை மகாராஜா துணிக்கடையின் மஞ்சப்பை. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போகும் ஐயா என்றார் என்னிடம். போகும். நீங்க தஞ்சாவூருங்களா என்றேன். ஆமையா, பயவுட்டுக்கு வந்துட்டு போறேன் என்றார். நீயும் தஞ்சாவூர் ஐயா என்றவரிடம் தலையாட்டி விட்டு, பையன் என்ன பண்றாப்ல என்றேன். இங்கதான் ஏதோ மார்பிள்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறான். ஊர் பக்கமே வரமாட்டேங்கிறான். ஏதோ பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆதான் 2 நாளைக்கு முந்தி வந்தேன். பேரன் பேத்திகளை கண்ணார பார்த்துட்டு இப்போ போறேன் என்றவரிடம் ஒரு ஏக்கம் தெரிந்தது. 2 பொம்பளை புள்ள ஒரு பைய, எல்லோருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச 2 வருஷத்துல அவ போயிட்டான். அதுக்கப்புறம் நான் மட்டும்தான். முதல்ல எப்பயாச்சாவதும் என் பெரிய பொண்ணாவது வந்து பார்க்கும். இப்பெல்லாம் யாரும் வர்றது இல்லை என்றார். நான் கேட்காமலேயே இப்போது எனக்கேதோ அவரிடம் கேட்க வேண்டும் போல் இருந்தது. பையன் நல்லா பாத்துக்கிறாப்லையா என்றதும் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்த அவசர ஊர்தி வாகனத்தையே உத்து கவனித்துக் கொண்டிருந்தார். காதில் விழவில்லையோ என்ற எண்ணத்தில நான் மீண்டும் பையன் உங்களை பாத்துக்கிறாருல்ல என்றேன். தயக்கத்துடன் என்றவர் சிறிது நேர அமைதிக்கு பிறகு, பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். நிலத்தெல்லாம் எம் மர்மவ பேருக்கு மாத்திர வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் ஊருக்கும் வர்றதில்ல, செலவுக்கும் பணம் கொடுக்கறதும் இல்ல. இருக்கிற 2 பசுமாடுதான் எனக்கு இப்ப கஞ்சி ஊத்துது என்ற போது அவர் கண்களில் கண்ணீர் கட்டியிருந்தது. அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவ ஆடினபடி ஆடுறான். இப்ப கூட அவன் வர்றதுக்கல்ல சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். ஏதோ சாடமாடையா அவ கிளம்பி தோலன்னு பேசுறப்பயே கிளம்பிடனு தான் வந்துட்டேன். இப்போது தூரத்தில் கேட்கும் ஆம்புலன்ஸ் ஒளியை கவனித்தபடியே பேசியவரிடம் மேற்கொண்டு பேசி எதையும் கிளற வேண்டாம் என்று தோன்றியது. நான் இறங்க வேண்டிய ராதாராணி தியேட்டர் நிறுத்தம் வந்தும் ஏனோ இறங்கவில்லை. இவரை சிங்காநல்லூர் அழைத்துச் சென்று பேருந்து ஏற்றிவிட வேண்டும் போல் தோன்றியது. அப்படியே அவருடனேயே அமர்ந்து விட்டேன். ஏனென்று தெரியவில்லை. அவர் அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு பிடித்திருந்தது. அவர் மீது வீசிய வியர்வை நாற்றம் நான் என் அப்பாவிடம் உணர்ந்திருந்ததால் இப்போது பாசமாக மாறிப்போயிருந்தது. சிங்காநல்லூர் வந்திறங்கியதும் பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள உணவகத்தை காட்டி சாப்பிடலாமா என்றேன்.